ஸ்ரீதர் சார் கண்ணதாசன் கிட்ட பாட்டு வாங்கினாராம் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துக்கு. அப்போ 5 நாள் 5 பாட்டு நீங்கள் பெங்களூரில் ரூம் போட்டு தரேன். கண்ணதாசனுக்கும் எம்எஸ் விஸ்வநாதன் சாருக்கும் ரூம் போட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு 5 நாளில் 5 பாட்டு பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ கண்ணதாசன் 5 நாளும் பாட்டு பண்ணாமலே இழுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. யோ சாப்பிடலாயா, யோ தூங்கலாயா, என்னையா பாட்டு எழுதுறது, எழுதுவேன். உடனே கண்ணதாசன் 5ஆவது நாள் எம்எஸ்வி டென்ஷன் ஆகிட்டாராம். இது சரியாக வராது. உடனே இவர் ஸ்ரீதர் கேட்கிறாராம், என்ன சார் 5 பாட்டு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு. எம்எஸ்விக்கு என்ன சொல்லுன்னே தெரியல. 5ஆவது நாள் 5 பாட்டு சும்மா உட்காந்துருக்க வேணும் சார். 4 பாட்டு எழுதிட்டோம் சார், ஒரே ஒரு பாட்டு மட்டும் எழுதணும், எழுதிட்டு வந்துடணும் சார். சீக்கிரம் வாங்க, நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே எம்எஸ்வி கோவப்பட்டு, இந்த பாருங்க கண்ணதாசன், இனிமேல் உனக்கு எனக்கு ஒத்து வராது. இனிமேல் உன் பாட்டே வேண்டாம், என் லைஃப் ராகம், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் வேண்டாம், உன் பாட்டு வேண்டாம், நான் ஆளை விட்டு நான் சிந்திட்டு எப்படியா சமாளிச்சுக்கிறேன், இன்றைக்கி ஈவினிங் நான் வண்டி ஏறுறேன் அப்படின்னா அப்படியே கண்ணதாசன் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். சொன்னது நீ தானா, சொல் சொல் என் உயிரே சொல்லலாம், என் உயிரா நீ எம்எஸ்வி. அவருக்காக ஒரு சாங்க போட்டாரு. கடன்னு 5 பாட்டு அந்த ½ அன் ஹவரை போட்டு கொடுத்துட்டாராம். அது மாதிரி அவரு அந்த மாதிரி இசையில் அவங்கெல்லாம் வந்து ஒரு பயணத்தில் அப்படி அவங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிருச்சு. அது அவங்களுடைய மூதாதையர் செய்த புண்ணியத்தில் அவங்களுக்கு அந்த பவர் கிடச்சிருக்கு.